அன்பான நேர்களுக்கு வணக்கம். மேசராசிக்கார நேர்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலன்கள் 1/12/2024 ஞாயிற்றுக்கிழமையில் பிறக்கப் போகின்றது. அது பஞ்சமாதிபதி நாளிலே மிகவும் அற்புதமான ஒரு யோகமாகவும், பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு மேச ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது 4ஆம் இடத்ததிபதியும் 5ஆம் இடத்ததிபதியும் 3 6ஆம் இடத்ததிபதியும் 6 8 சம்பந்தப்பட்டு உங்களுக்கு 8ஆம் இடம் என்பது 6 8 சம்பந்தப்பட்டு இருக்கின்ற காரணத்தினாலே இந்த அஷ்டமதானம் என்பது பலமாக இருக்கின்றது. பயம், தடை, தாமதம் இல்லாத ஒரு அமைப்பு. ஆனாலும் அஷ்டமதானத்திலிருந்து 2ஆம் இடத்தில் பார்க்கின்ற இந்த அமைப்பு என்பது இந்த மாதங்களிலே சென்று கொண்டு இருக்கின்றதுனாலே ஒரு சிலருக்கு உங்களுடைய பாக்கியாதிபதி 2ஆம் இடத்திலே இருக்கின்றது. மேச ராசியை பொறுத்தவரை குருவின் அனுக்கிரகம் பலமாக இருக்கின்ற பொழுது அதே சமயத்தில் குடும்பங்களால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே எதிர்பாராத அதிகமான விரய செலவுகளும் தேவையில்லாத செலவுகளும் நடந்து கொண்டிருந்தாலும் தகப்பனார்களால் நல்லதொரு முன்னோர்களால் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது குருவின் பரிபூர்ண அருளால், அதுவும் 4ஆம் இடத்ததிபதி சந்திர பகவானால், சந்திர பகவானுடைய நட்சத்திரத்திலே இந்த குரு பகவான் 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்ற பொழுது அது உங்களுடைய 4ஆம் இடம் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியவர் 3 6ஆம் இடத்ததிபதி சூரிய பகவானும் அஷ்டமஸ்தானத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த மாதங்களிலே தேவையில்லாத உங்களுடைய முயற்சிகளாக இருந்தாலும் சரி, 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் 11ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய 5ஆம் இடத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்வை செய்கின்ற பொழுது இந்த மாதங்களிலே ஒரு சில சுப செலவுகளும் தேவையில்லாத வழக்கு வாதங்கள், வம்பு வழக்குகள், கடன் நோய் எதிர்ப்புகள் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு மாதமாக அதிலே குருவின் அனுகிரகம் இருக்கின்ற காரணத்தினாலே எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது மேச ராசி என்பதே ஒரு வேகம், விவேகம், நீதி, தர்மம், நீதிக்கு கட்டுப்பட்டு இது ஒரு நெருப்பு ராசி. காற்று வேகத்தில் எரியக்கூடிய நெருப்பை பற்றி குறிக்கக்கூடியது, உயர்ந்த மனிதர்களை பற்றி குறிக்கக்கூடியது, நீதி நேர்மைக்கு சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவர்கள், வேகம் கோபம் அதிகமாக உள்ளவர்கள், உயர்ந்த பதவிகளிலே இருக்கக்கூடிய இந்த ராசியிலே பிறந்த இது ஒரு சரராசி. சரராசி என்று சொல்கின்ற பொழுது வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் பட என்று ஒரு காரியத்தை முடித்து வரவும் இந்த ராசியிலே பிறந்தவர்கள் இருப்பீர்கள். உங்களுக்காக இந்த ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு 4ஆம் இடத்திலே நீச்சம் பெற்று அவரை 2ஆம் இடத்ததிபதி கலத்திர காரகனும் மேச ராசிக்கு ஸ்தானாதிபதியாகவும் கலத்திர காரகனாகவும் 2ஆம் இடத்ததிபதியும் 7ஆம் இடத்ததிபதியும் கலத்திர ஸ்தானாதிபதியாகவும் ஆதிபத்தியம் காரகமும் வைக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு டிசம்பர் 2 தேதியில் வரையில் உங்களுடைய திரிகோணத்தில் இருந்து உங்களுடைய 10ஆம் இடத்துக்கு மாற போகின்ற அமைப்பு. 10ஆம் இடத்தில் இருந்து சுக்கிரனால் செவ்வாயின் பார்வை என்பது செவ்வாயும் சுக்கிரனும் ஒன்றுக்கொன்று பார்க்கின்ற பொழுது இங்கே உங்களுடைய வீடு, வாகனம், சொத்து சுகங்கள், தாய்மார்களால் அன்பு ஆதரவுகள், சகோதர சகோதரிகளால் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. அதே சமயத்தில் செவ்வாய் பகவான் சனியை பார்க்கின்ற பொழுது இங்கே சகோதரர்களால் ஒரு சில தடை தாமதங்கள், சகோதரர்களால் துருப்பு அதாவது வெறுப்பு, மனவேதனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமும் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. ஆகையால் சகோதரர் சம்பந்தப்பட்ட உறவு காரகத்துவங்களிலே சற்று கவனம், நிதானத்தையும் கடைபிடித்தால் அவர்களிடமிருந்து நல்லதொரு மாற்றத்தை பெறலாம். இந்த மாதங்களிலே மேச ராசிக்கார நேர்களுக்கு மிகவும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. இந்த மாதங்களிலே 11ஆம் இடத்ததிபதி 11ஆம் இடத்திலே இருந்து சனி பகவான் உங்களுடைய பூர்வ புண்ணிய சாணம், புத்திர சாணம், குழந்தை சாணத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே குழந்தைகளால் நல்லதொரு ஆதாயங்கள் கிடைக்கப் போகின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது. இந்த சனி பகவான் பூர்வ புண்ணிய சாணத்தை பார்க்கின்ற பொழுது பூர்வ புண்ணிய சாணம், புத்திர சாணம், குழந்தை சாணம், குழந்தைகள் வெளிநாட்டிற்காக ஒரு காற்றாசியிலே இருந்து உங்களுடைய நெருப்பு ராசியை பார்க்கின்ற பொழுது வெளிநாடு சென்று படிக்கின்ற குழந்தைகளுக்கு நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்றது. லாபாதிபதி லாபசானத்தில் இருந்து 5ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது குழந்தைகள் உங்களுக்கு அன்பு ஆதரவுகள், குழந்தைகளால் வருமானங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு. ராசிநாதன் மேச ராசிக்கு அவர் கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று 10ஆம் இடத்தை பார்க்கின்ற அமைப்பு. 11ஆம் இடத்தையும் செவ்வாயின் பார்வை கிடைக்கின்ற பொழுது எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும், எதிர்பாராத தடை தாமதங்கள், ஏமாற்றம் பொருளாதாரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும். ராசிநாதன் வலு இழந்தாலும் வலு ராஜயோகத்தில் இங்கே சுக்கிர பகவானால் இங்கே நீசபங்க ராஜயோகத்தில் செவ்வாய் பகவான் இந்த மாதம் என்பது சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே மேசராசிக்கார நேர்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலன் என்பது நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. பஞ்சமாதிபதியும் 3ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்ததிபதியும் 8ஆம் இடத்திலே மறைந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது
இங்கு உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. சகோதர சகோதரிகளால் ஆதாயங்களை பெறப்போகின்ற ஒரு அமைப்பு, உங்களுடைய வீடு வாகன சொத்து சுகங்கள் அதிலே ஒரு யோக பலன்களும் கிடைக்கின்றது. மேச ராசிக்கு மிகவும் பிரமாதமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருந்தாலும் கூட 3ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்ததிபதி புதன் பகவான், 4ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு அஷ்டமசானத்திலே மறைந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த மாதங்களிலே தேவையில்லாத விரய செலவுகள், சொத்து சுகங்கள், நீங்கள் எடுக்கின்ற காரியங்களிலே பலதரப்பட்ட தடை தாமதத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், சகோதரர்களால் சகோதரிகளால் தாய்மார்களால் தகப்பனர்களால் குழந்தைகளால் ஒரு சில தடை தாமதங்களையும் எதிர்பாராத இன்னல்களையும் அவஸ்தைகளையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது மேசராசிக்காரர்களுக்கு பரிபூர்ணமாக பிறக்கப் போகின்றது. இதனால் வரையில் இல்லாத ஒரு சில கஷ்டம் நஷ்டங்கள், வம்பு வழக்குகள், ஏமாற்றங்கள், பொருளாதாரத்தில் பின்னடைவுகள், தகப்பனர்களால் குழந்தைகளால் ஒரு சில அவஸ்தைகளையும் ஏமாற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது இந்த டிசம்பர் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. அந்த வகையிலேயே பலதரப்பட்ட கஷ்ட நஷ்டங்கள், வம்பு வழக்குகள், மனக்கசப்புகள் இருந்தாலும் குருவின் பார்வை உங்களுடைய அஷ்டமசானத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே அனைத்து சுபபோக தடை தாமத வம்பு வழக்குகளில் இருந்து வெற்றி பாதையில் செல்லக்கூடிய ஒரு மாதம் என்பது மேசராசிக்கார நேயர்களுக்கு பிறக்கப் போகின்றது. இங்கே தேவகுருவும் அசுரகுருவும் பலமாக இருந்து 2ஆம் இடத்திலே தேவகுரு என்று சொல்லக்கூடிய குரு பகவானும், அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று, செவ்வாய் பகவான் ராசிநாதன் பலமாக இருக்க போகின்ற ஒரு அமைப்பே மிகப்பெரிய அமைப்பாக இருக்கின்றது. ராசிநாதனும் பாக்கியாதிபதி ஆரோக்கியத்தில் நல்லதொரு மாற்றங்களும், தகப்பனார்களால் ஒரு சில நல்லதொரு யோக பலன்களும் கிடைக்கின்றது. 12ஆம் இடத்திலே எதிர்பாராத அலைச்சல்கள், வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றதற்கு எதிர்பார்த்த தூக்கங்கள், எதிர்பார்த்த ஒரு நிம்மதி இல்லாத ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்ற காரணத்தினாலே எதையும் நிதானமாகவும் சிந்தித்தும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து அந்த காரியத்தை செய்தால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி நடை போட போகின்ற ஒரு மாதமாக பிறக்கும். அந்த வகையிலே பெரியோர்களால் முன்னோர்களால் நல்லதொரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு, தகப்பனார்களால் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றது என்றாலும் கூட சூரியன் என்று சொல்லக்கூடிய தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் தாய் காரகன் என்று சொல்லக்கூடியவரும் அமாசி யோகத்திலே இருந்து உங்களுடைய அஷ்டமசானத்திலே மறைந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது எதிர்பாராத ஒரு சில உறவுகளால், சகோதர சகோதரிகளால், தாய் தகப்பன்களால் தேவையில்லாத ஒரு சில வம்பு வழக்கு விரைய செலவுகளையும் கொஞ்சம் சற்று கவனமாக செல்லக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் இருக்கின்றது. அந்த வகையிலேயே எதையும் நிதானமாக சாதித்தால் அதை கண்டிப்பாக ஒரு யோக பலனாக மாற்ற முடியும். அந்த வகையிலே உங்களுக்கு இந்த மாதம் என்பது மிகவும் பிரமாதமான ஒரு சில யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.